செஞ்சது உடல் அழகோ அழகு மகேஷ் சார் சார் டஸ்ட்ன்னு நினைக்கிறேன். நல்லா ஆடுறாங்கல்ல? நல்லா நடிக்கிறீங்க சார். புரியல. நம்ம மனசார நேசிக்கிறவங்கள இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு தூரமா நின்னு யாரோ மூணாவது மனுஷங்க மாதிரி நிக்கிறது இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் சார். எனக்கு வலிக்குது, பக்கத்துல இருந்து பார்க்க முடியல. அதான் ஓரமா ஒதுங்கிட்டேன். உங்களுக்கும் அப்படிதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் மறைச்சுக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. ரொம்ப பெரிய நடிகன் சார் நீங்க. அப்படி பார்க்க போனா நீயும் நல்லாதான் துளசி நடிக்கிற. நாம நமக்கு பிடிச்சவங்களோட எப்படி எல்லாம் வாழ்நாள் முழுக்க வாழ போறோம்னு ஒரு கனவு கண்டு அதுக்காக தினம் தினம் ஏங்கிக்கிட்டு இருக்கும் போது அதெல்லாம் இனிமே கனவு தானே தெரிய வர மொமெண்ட் இருக்கு பாரு. அது பயங்கரமான ஒரு வலி. அந்த வலி எதிரிக்கு கூட வரக்கூடாது. அப்படிதான் நீயும் அன்போட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்திருப்ப. ஆனா இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சும் நீ சிரிச்ச முகத்தோட ஆனந்தியையும் அன்பையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கலையா? அப்படிதான் இதுவும். ஆனா நமக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமா வாழ்றதையும் அதுக்கு நாம உதவி பண்றது கூட ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும் ஹாப்பியான விஷயம்தான் இல்ல? எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது இல்ல. நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன, நம்ம கண்ணு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றத பார்த்துட்டா இனிமே அவங்க நமக்கான அவங்க இல்லைங்கிற மொமெண்ட் மொத்தமா மாறிடும். அது எப்படியாவது சீக்கிரம் நடந்துட்டா நல்லா இருக்கும். நடக்கும் சார். நீங்க ஆசைப்படுறதை விட ஒரு பெரிய விஷயம் நாளைக்கு நடக்கும் பாருங்க. புரியலையே. நாளைக்கு கல்யாண மேடையில யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அன்பு மாமா ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட போறாரு. என்ன என்ன சொல்ற துளசி? இது சரியா இருக்குமா? ஹவுஸ் இட் பாசிபிள்? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? இது குருட்டுத்தனமா எடுத்த ஒரு நல்ல முடிவு சார். ஆனந்தி அப்பா அம்மா கிட்ட பேசுற சூழ்நிலை வராம போயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுதான் சார் கடைசியா இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலைய பார்த்தா கடைசியில நான் எடுத்த ஒரு முடிவு தான் இப்ப சரியா இருக்குமோன்னு தோணுது. என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. நானும் சென்னையில இருந்து கிளம்பும் போது ஆனந்தியோட அப்பா அம்மா கிட்ட போய் அன்பு லவ்வ சொல்லி கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமா தான் தோணுச்சு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது ரொம்ப கஷ்டம்னு புரிஞ்சுது. இப்போ நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவும் கரெக்ட்னு சொல்ல முடியல. பட் சம்ஹவ் என்கிட்ட இதை விட பெட்டரான ஐடியாவும் இல்ல. சோ எனக்கு ஓகே தான். வாங்க மாப்ள, வாங்க வாங்க. ஏய் வாங்கடி, வாங்க. நான் வரல, நீங்க போங்க. சோபா சோபா வா போலாம். ஆமா, பெரிய ரித்திக் ரோஷன் ஆடிட்டே தான் இருப்பீங்க. நீங்க வேணா போய் ஆடுங்க, நான் வரல. நான் மட்டும் எப்படி தனியா ஆடுறது? வா சோபா. உங்க சித்தி தான் நல்லா ஆடுறாங்கல்ல, கூட சேர்ந்து ஆடுங்க. நான் ரூமுக்கு போயிட்டு வரேன். சோபா 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 சோபா. சித்தி நம்ம போய் ஆடலாமா? ஏய், நீ அவனுக்கு சித்திடி. ஏன் நான் என் புள்ள கூட ஆடக்கூடாதா? சித்தி நீங்க போங்க. பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத.
வாங்கம்மா, வாங்க வாங்க. என்னம்மா நீங்க இங்க நிக்கிறீங்க? அங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரே கூத்து கும்மாளமா இருக்காங்க. போகம்மா, நீங்களும் போய் பாருங்க. இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா என்னம்மா? அன்பு பத்தி யாருமா? அன்பு பத்தி அது வந்து ஒண்ணும் கேட்கல, அங்க ஒரே சத்தமா இருக்கு. வாங்க, நம்ம வேணா மேல போய் பேசுவோமா? வாங்க, சரி, மேல போலாம், போவோம். போலாம். வாங்க. ஷோபா என்னாச்சு? என் நகை காணோம்.